ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளுக்கிடையில் ஒரு உயரமான கோபுரத்தில் ரபுன்செல் என்ற இளவரசி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு மற்றவர்களை விட வித்தியாசமான ஒரு சிறப்பு இருந்தது. அவளுடைய நீளமான பொன்னிற கூந்தல். அது சூரிய ஒளி போல் மின்னி காற்றில் அலைந்தது. ரபுன்செல் அந்த கோபுரத்தில் தனியாக இல்லை. அவளுடன் பேசும் பறவைகள், சிரிக்கும் பூக்கள், அவளுக்கு பாடல் கற்றுக் கொடுக்கும் காற்று, ஆல் அவளுடைய நண்பர்கள். தினமும் அவள் ஜன்னல் அருகில் அமர்ந்து உலகத்தை பார்க்க கனவு காண்பாள். ஒரு நாள் தொலைதூர கிராமத்தில் இருந்து வந்த ஒரு இளம் பயணி அந்த கோபுரத்தை பார்த்தான். கோபுரத்தின் மேலிருந்து பாடல் ஒலிப்பதைக் கேட்டதும் அவன் வியந்தான். அது ரபுன்செலின் இனிய குரல். அவன் அவளை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அவளுடைய குரல் அவனுக்கு தைரியமும் நம்பிக்கையும் தந்தது. காலப்போக்கில் ரபுன்செல் தன் பயத்தை வென்று கோபுரத்தை விட்டு வெளியே வர முடிவு செய்தாள். அவள் கூந்தலை கயிறு போல் பயன்படுத்தி மெதுவாக கீழே இறங்கினாள். அந்த நாளே அவளுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கம் ஆனது. வெளியுலகத்தில் அவள் கற்றுக்கொண்டது ஒன்றுதான். தைரியம் இருந்தால் எந்த கோபுரமும் நம்மை அடக்கி வைக்க முடியாது. அந்த நாள் முதல் ரபுன்செல் தன் கனவுகளோடு உலகைச் சுற்றி மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் இளவரசியானாள்.